ஏன்னா அதோட மன்னிக்க இல்லாம முடியாத குற்றம். விராட் கோலி வந்து அந்த 4th அண்ட் 5th ஸ்டெம்ப்ல வந்து அவருக்கு அந்த ஷாட் விளையாடுறது நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க. அவர் வந்து சாஃப்ட் சார் ஹேண்ட் விளையாட நான் மாட்டாங்க. ஆல்ரெடி நீங்க சிம்பிளா நான் ஆல்ரெடி சொல்றேன்னு சொல்றாங்க. 2020ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் இது. நான் அதான் சொன்னதே ரிக்கி பாண்டிங் சொல்றாரு. என்னன்னாக்கா 5 வருஷம் 3 செஞ்சுரி தான் அடிச்சிருக்காருன்றாரு. ஏன்னா இந்த வீக் பாயிண்ட் வச்சுட்டு அவரால் இது பண்ணவே முடியல, ரெக்டிஃபை பண்ணிக்கவே முடியல. கோயிங் ஹார்ட் அட் த பால். இந்த சாஃப்ட் ஹேண்டே கிடையாது. எதிர்க்க ராகுல், ஐ மீன் KL ராகுல் வந்து எப்படி விட்டு விளாடுறான் அழகா. அதை பார்த்து கூட கத்துக்கல. ரெண்டாவது இம்ப்ரோவைசேஷன் ஒன்று இருக்கு. அதாவது ஒரு டெஸ்ட் வந்து நீ ஃபெயில் ஆன உடனே அந்த வீடியோவை போட்டு போட்டு பார்த்து பேட்டிங் கோச்சை பக்கத்துல வச்சுட்டு ஸ்டீவ் ஸ்மித் அப்படிதான் பண்ணி கவாஸ்கரும் மேத்யூ ஹெடனும் டிஸ்கஸ் பண்றாங்க. போன டெஸ்ட் அவன் கால் எங்க இருந்தது பாரு, இந்த டெஸ்ட் எப்படி விளையாடுறான் பாரு. He has modified his stance and he has changed his footwork அப்படின்னு சொல்லி செஞ்சுரி அடிச்சிட்டாங்க ஸ்டீவ் ஸ்மித். அழகா இருக்கோ, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கோ நல்லா